நமக்கு இருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு. ஏன்னா உங்களோட வந்து அவனுக்கு ஒரு உறவே இல்லாம இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தரை தெரியும், தமிழ் தோழர் தெரியும், பிரளயம் தோழர் தெரியும், செல்வாவை தெரியும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கவினை தெரியும். ஆனா அதை மீறி வந்து நமக்கு இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பலம் யாரு? நீ ஒருத்தரோடையும் ஒரு உறவு உனக்கும் இருக்கணும். நீ வந்து இந்த சென்னையில எனக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு நீ நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனை இன்னைக்கு இழுத்துட்டு வந்து உங்க எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து இந்த 2 கரங்களையும் சேர்த்துது இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இதை மீறி வந்து நம்ம இன்னும் நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு பயங்கர ஒரு 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 இதோட நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சொல்ல போனா வந்து எனக்குள்ள வந்து ஒரு ADHD சைல்டு இருக்கு. அந்த சைல்டு வந்து எப்பவுமே என்னை தூங்கவே விடாது. என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், அது ரொம்ப பெரிய பாடு. அது வந்து நான் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து எனக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு டைமை நானே வந்து அமைச்சு எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம போகலாம், இன்னும் கொஞ்சம் தைரியமா வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்றது எனக்கு இந்த ஒரு 2-3 மாசத்துல எனக்கு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு. அது கொடுத்தது என்ன அப்படின்னா, நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை தான். அப்பாவின் மீசை 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுத்துருக்கு. அப்போ வந்து அப்பாவின் மீசையே நான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா அது அந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்படின்ற போது ரொம்ப சீரியஸா வந்து ஐயோ இப்படி பண்ணணும்னா இப்படியே பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாபம் ஆக்சுவலா. அதனாலேயே வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து தொடங்கிறதுக்கு தமிழ் தோழருக்கு தெரியும் எத்தனை சப்ஜெக்டை வந்து இப்போ அடுத்த 2 மாசத்துல ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் அதை அப்படியே தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் பெருசா ஏதாவது பண்ணிட்டு கொண்டு வரணும் அப்படின்றது. அது எதுவும் இல்லை, இருக்கிறத வச்சு இருக்கிற ஒரு விஷயத்தோட நீ இப்போ அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணிட்டு இருக்கு. அதனால ஸோ அதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து எப்போவுமே அதுக்கு மரியாதை இருக்குது அப்படின்றது இந்த சினிமா துறை எனக்கு சொல்லியிருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னும் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும் அப்படின்றது. அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு 50 இயர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அடுத்த நிறைய படங்கள் இயக்குவேன், நடிப்பேன். வந்த எல்லாருக்குமே நன்றி. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல இங்கே இதன் மூலமா வர முடியாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய மனசுல இருக்கிற எனக்கான அன்பையும் நான் ஏத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்க பண்ணியிருக்கீங்க, ஆனா உங்க மூலமா எல்லாரும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பட் முதல் அடி நீங்க எடுத்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. திடீர்னு ஒரு பவர் இல்லாம போய் இந்த மாதிரி ஒரு அவங்க சொன்ன மாதிரி வீதி நாடகம் மாதிரி இல்ல அந்த பவர் இல்ல, ஆனா ஒரு பெரிய பவர் வந்திருக்கு. என்ன நடக்குதோ அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிற ஒரு மனப்பக்கம் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சந்தோஷம். பட் இருந்தாலும் கூட இன்னும் சில வார்த்தைகள் பேச அது பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம் தான். குறிப்பா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமானது சன் வந்து பேசினதான். ஆமா, அவர் ரொம்ப அழகா ஒரு குழந்தையாவும் இருந்துச்சு, அதே சமயத்துல எப்படி அவர் புரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரியே இருந்துச்சு. முயற்சி பண்றது தெரியுது, அவர் பேசுறதுல ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறாரு. நல்ல சுத்தமான தமிழ்ல அழகா பேசினாரு, முயற்சி பண்ணாரு. எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அமைப்பு சார்பிலும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய டீம் சார்பில் அஜயன் பாலா ஒரு சின்ன தவிர்ப்பு திரைப்பட பணியாளர்